ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த புது வருஷத்தில் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆட்டோமேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ நான் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு மைல்டான ஒரு சின்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லா பிஸ்னஸுமே போகணும். ஓகேவா? இப்போ ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு செக்டாருக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு பிஸ்னஸை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 5 ஓகேவா உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேண்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு, ஃபினான்ஸு, ஹெச்ஆர். ஓகேவா? ஸோ இந்த 5 ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸும் கவர் ஆகும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, இந்த 5 டாபிக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் இருக்காது. இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போது நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் வேணும், பணம் வேணும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்போ நமக்கு எது மூலியமாக பணம் வரும்? நம்ம பொருளோ இல்லை சர்வீஸோ இப்போ விற்கணும். ஸோ அப்போ அதை நம்ம ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா மற்ற ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஈஸியாக ஆட்டோமேஷன் பண்ணலாம்னு சொல்லி என்னோட ஐடியாலஜி. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் மோரோவர் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பண்ணாலும் சரி, நார்மல் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய ஒரு மெயின் குட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ப்ரிஷியேஷன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விலையேற பெற்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த மைண்ட் செட்டுக்கு ஈடாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொருளுக்கு ஈடாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இந்த ஆண்டர்ப்ரனர் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட மைண்ட் செட். ஸோ என்னோட ஐடியாலஜி படி அது ஒரு காடோட கிஃப்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தப்பாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட் மைண்ட் செட்டு தான் முக்கியம். ஸோ இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதில் நம்ம சேல்ஸ் ஃபஸ்ட்டாக மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஒரு பாயிண்ட் படி மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டாக நம்ம வைக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணால் மட்டும்தான், மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது விற்கும். இல்லை என்கிட்ட குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்குது, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக விற்கிறோம் அப்படின்னா மேபி ஒரு சில ப்ராடக்ட் இருக்கலாம். நம்ம ரூல்ஸ் ரைஸ் நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் மார்க்கெட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் பண்ணாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு என்னைய கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு லாஸ் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில். அண்ட் தென் இந்த இப்போ உள்ள கரண்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஃபஸ்ட் கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இது நான் ஒரு பேசிக் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம கூட நீங்கள் இணைஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதுக்கும் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? அண்ட் தென் சேல்ஸ். ஸோ சேல்ஸ்க்கு நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உள்ள ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எந்த ஒரு மனநிலையில் இருக்காங்கன்றது நம்ம தெரியும். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் இருக்காது, பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படலாம். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க ஆல்ரெடி நல்லா எஜுகேட்டடாக இருப்பாங்க, ப்ராடக்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும், இதுதான் வேணும்னு தெரியும். ஸோ அதை அவங்க வருவாங்க, பார்ப்பாங்க, ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவையான குவாலிட்டிஸ் எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்கா, என்ன டைப்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்ப்பாங்க, பை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கஸ்டமரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அண்ட் தென் இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. பீப்புள்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னு தெரியும், டெசிஷன் எடுக்கல, நம்மளோட காம்படிட்டர்ஸும் சேம் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல டெசிஷன் எடுக்க கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம கஸ்டமருக்கு என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம், ஸோ அது முக்கியம். ஸோ அது சேல்ஸ் ஆட்டோமேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, பட் ஆனால் நம்ம கூட கஸ்டமராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் பீப்புள்ஸ் வருவாங்க, நம்ம கூட கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க காம்படிட்டர் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ நமக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸை நம்ம பிக் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே மார்க்கெட்டிங் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும். எல்லா வைட் ஆஃப் ரேஞ்சு மக்களையும் நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டில் கவர் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இம்பாசிபிள். ஸோ அது கண்டிப்பாக ஒரு இம்பாசிபிளான காரியம் தான். ஸோ இந்த நியூ இயரில் ஸோ உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் படித்ததை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். as well as
என்னோட மற்ற ஒரு ஐடியாஸும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக மற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். ஆர்எல்ஸ் இல்லை அப்படின்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குற மாதிரி நான் வீடியோ வந்து நான் செட் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் பற்றி நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் தென் என்னோட ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அதுபோல் உங்களோட ஐடியாஸுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஆல். ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்னோட மெயில் ஐடி இருக்குது, இல்லை லிங்க்டின்ல வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஓகே வேலிடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸோ வீடியோலேயும் அதை வந்து ஷேர் பண்ணலாம். மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.